ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஒன் சேனல் Poori. ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நாம் ஈஸியான மெத்தடில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதுவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் எப்படி குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேச்சுலர்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆஃபீஸ் கோயிங் பீப்புளுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிகினர்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம், நாடான் சிக்கன் கிரேவி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதுவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கிற நாடான் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே பாருங்கள், ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனடியாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாடான் சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலும் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் எல்லாம் அப்படியே ஒத்தையாக பிரிஞ்சு அதோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நாம் நல்லா வதக்கிக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ ஒரு தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் கோயிங் பீப்புள் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு தக்காளி அல்லது ஹாஃப் தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் கோகனட் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்ம எல்லாம் சேர்த்து அரைக்க தான் போகிறோம். ஸோ உங்களுக்கு திக் பேஸ்ட்டு ஆல்ரெடி கிடைக்கும். உங்களுக்கு கூட கொஞ்சம் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் இல்லை அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை, தேங்காய் ஆட் பண்ணாமலே வைக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரொசீஜர் மட்டும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்காய் ஆப்ஷனல் தான். ரொம்ப திக்க வேணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா, மல்லித்தூள், வத்தல் தூள், சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், இது எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பட் எப்போவுமே வத்தல் தூளை விட மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூனாவது அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் எந்த குருமானாலும் சரி கிரேவினாலும் சரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த மசாலா, அப்புறம் ஆனியன், தக்காளி, கோகனட் எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இனி எல்லாம் எடுத்து அரைக்க போகிறோம். நல்லா வதங்கட்டும். இதோட கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரணும். ஓகே, ஸோ நல்ல டார்க்காக வந்ததும் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதெல்லாம் ஒரு ஜாருக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இனி ஒரு ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நாம் அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இப்போ ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். இனி அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சு ஆயில் ஹீட் ஆனதும் அதில் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே சிக்கன் சேர்த்த உடனே வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் ஆயிலில் நல்லா வதங்கட்டும். ஆயிலில் வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி அந்த சிக்கனோட பச்சை வாசனை அடிச்சுட்டு அது நல்லா இருக்காது. ஸோ எந்த டைம் நீங்கள் என்ன குருமா பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் நேரம் ஆயிலில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமாவே மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் சிக்கன் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு சிக்கனோட சேர்ந்து அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த இஞ்சி பூண்டு ஜூஸ் அதுக்கு உள்ளாடி இறங்கும், சிக்கனுக்கு உள்ளாடி இறங்கும். ஸோ அப்படி தான் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இந்த டைமில் நல்ல ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இந்த சிக்கன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் பார்க்கலாம் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் நம்ம ஆட் பண்ணும்போது சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால தான் நம்ம சால்ட் இப்போவே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நாம் 1 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
அப்புறமா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இனி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மேலே தூவிடலாம். ஸோ அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாடன் சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுல. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாகவே அப்படி தான், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே பாருங்கள், ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உடனடியாக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். டக்குன்னு கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.